வணக்கம். நான் உங்கள் முருகன் காளிதாஸ். என்னடா புதுசா ஏதோ காணொளி போடுறான்னு பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய இயக்குனரான சங்கர் சார் அவர்களுக்காக. என்ன ஒரு இதுன்னா, எந்திரன் பார்ட் 1லேருந்து அவரோட படங்கள்லாம் பிரம்மாண்டத்தை நோக்கி மட்டும்தான் போய்கிட்டுருக்கே தவிர, நல்ல கருத்தியலாக எந்த படத்தையும் கொடுக்கல. கேம் சேஞ்சர் நல்ல கரு, ஆனால் திரைக்கதை சரியில்லை. இந்தியன் பார்ட் 2 நல்ல கரு, ஆனால் திரைக்கதை சரியில்லை. அப்புறம் இந்திரன் பார்ட் 2 அம்பியோட அந்நியனோட ரீமேக். அதில் அந்நியன் ஹீரோ, இதில் அந்நியன் வில்லன். இதானே சார் உண்மை? அப்படி நடந்துக்கிட்டால் அப்படி ஓகே. மக்களை நீங்கள் கிறுக்கனாக்கிட்டீங்கன்னு தெளிவாக எனக்கு தெரியுது. என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். உங்கள் படங்கள் எல்லாமே பிரம்மாண்டத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கே தவிர, அதில் கருவெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜென்டில்மேனில் பார்த்த அந்நியன் நீங்கள் இல்லை, வேற ஒரு ஆள். அது மாதிரி இந்தியனில் பார்த்த சங்கர் சார் நீங்கள் இல்லை, அது வேறு. அது மாதிரி அந்நியனில் பார்த்த சங்கர் சார் நீங்கள் இல்லை, வேறு. அது ஏதோ க்ளோனிங் முறையில் இப்போது புதுசாக வந்திருப்பீங்க போல் தெரியுது நீங்கள் உண்மையாகவே. உண்மை தானே சார்? ஏன்னா எங்கள் சங்கர் சாரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் சினிமா பிரம்மாண்டத்தின் உச்சத்துக்கு கொண்டு போனவர். நல்ல கருவுள்ள படங்களை கருத்தியலாகவும் திரைக்கதை வாயிலாகவும் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கும், கிராமத்தில் உள்ள கடைக்கோடி உழவனுக்கும் புரிகிற மாதிரி நல்ல படங்கள் எடுத்து வெளியிட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் படங்கள்லாம் உண்மையாக ரொம்ப சொதப்பலாகவும் சரியில்லை. ஆனால் கேம் சேஞ்சர் நல்ல ஒரு கரு, அந்த திரைக்கதை சொதப்பிச்சிட்டிங்க. ஆனால் கடைசியாக விட்டீங்க பாருங்கள் ஒரு ரீலு. சிஎம் எந்த ஊரில் சார் சைக்கிளில் வந்தாங்க? அது தமிழ்நாட்டில், ஆந்திராவில் வருவாங்களா? மற்ற வெளிநாடுகளில், வெளி மாநிலங்கள் கூட நடக்கும். தென்னிந்தியாவில் நடக்குமா? ஓகே, கேரளாவில் நடந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்குறேன். அதை சொல்லக்கூடாது, விட்டுருங்க. ரொம்ப நான் ஓட்ட விரும்பலை. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த ஒரு இயக்குனர். எங்கள் அப்பா வயசு உங்களுக்கு ஆகுது. அப்படி இருக்கும்போது உங்களை நான் மதிக்கணும். பேசியிருக்கூடாது, தவறு தான், மன்னிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பிரம்மாண்டத்தை நோக்கி மட்டும்தான் போகிறீங்களே தவிர கருத்தியலாகவும் ஒரு நல்ல வகை படங்களை எடுக்க தவறிட்டீங்க. இந்தியன் பார்ட் 2 நல்ல ஒரு கருவுள்ள படம் தான், திரைக்கதை சொதப்பிடுச்சு. அது மாதிரி எந்திரனில் கேம் சேஞ்சர் இது நல்ல கருத்துள்ள படங்கள் தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது திரைக்கதை சொதப்பிடுச்சு. தயவுசெய்து அடுத்து எடுக்கக்கூடிய படங்களாவது பிரம்மாண்டத்தை நோக்கி போகாமல் நல்ல கருத்தியலாகவும் நல்ல திரைக்கதை உள்ள படங்களாகவும் எடுத்து, வழக்கம் போல் கிராமத்தில் உள்ள கடைக்கோடி உழவனுக்கும் புரிகிற மாதிரி படங்கள் எடுத்து விடும்படி உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேறு எதுவும் தவறாக பேசினா என்னை மன்னிச்சிருங்க சார். நான் சின்ன பையன்தான், படங்களை பார்த்து வளர்ந்தோம். தேசப்பற்று உங்கள் படத்தை பார்த்தா எப்படி வரும் நீங்கள் நல்லபடியாக கேட்டுங்க. அந்த தேசப்பற்று எனக்குள்ளே அதிகமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல படங்களை எடுத்து விடுங்க சார். நான் பேசினா மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறும்